ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸில் வால்யூம் 1ல் சாப்டர் 5க்கான 1 மார்க் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? த டைமென்ஷன் ஆஃப் 1/μ0 அண்ட் எப்சிலான் ஆர் இஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து +2 தென் -2 அப்படின்னு வர ஆப்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், டைமண்ட் வாங்கும்போது பாசிட்டிவாக தான் பேசுவாங்க இல்லையா? டைமண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஷின் போகலாம். இங்கே 3 இருக்குது, தென் இங்கே 6 இருக்குது. அப்போ 3யும் 6யும் ஆட் பண்ணால் 9. 9ல் எந்தெந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது? லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? தேர்ட் கொஷின். இப்போது இதில் ஃபுல்லாக கொஷின்லாம் படிக்க வேணாம். லாஸ்ட்டில் இந்த ஃபாகுன்னு இருக்குங்க இல்லையா? அப்போ இந்த ஃபாக் வந்து என்ன ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, இன்ஃப்ராரெட்டை ஐயர் வந்து இப்போ ஐயர் ஏதாவது ஃபங்க்ஷன் போனாருன்னா அவர் கண்டிப்பாக வந்து புகையில தான் இருப்பார் இல்லைங்களா? அதாவது புகையில இருப்பாருன்னா இப்போ இந்த சாம்பிராணி போடுறது இல்லைன்னா இந்த நெருப்பு எரிகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது புகை வருமா? அப்போ ஐயர்னு வந்தாலே ஃபாகுன்னு வந்துடணும். ஓகேங்களா? ஃபோர்த்து கொஷின். இப்போது ஃபால்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேவ்ஸை பற்றி இங்கே எது தப்பாக சொல்லியிருக்காங்க? வேவ்ஸ் என்ன ரொம்ப லாங்காக வரும், லாங்காக வந்து வேவ்ஸ் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இங்கே ஆசிலேட்டர் ஆயிருக்கு. நம்ம மைண்ட் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டுமா நினச்சிட்டே இருக்கும்? கிடையாது. சுற்றி சுற்றி போயிட்டே இருக்கும். அங்கே போவோம், இங்கே போவோம், எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி இப்போ போயிட்டே இருக்கோம். அப்போ ஆசிலேட்டர்னு வந்தாலே நம்ம மைண்ட் ஒரு இடத்துல நிற்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ ஃபஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐ கேப்பு. இங்கே கொஷினில் வந்து எக்ஸ் இருக்கா? அப்போ ஐ கேப்பு போயிடுச்சு. அப்போ ஐ கேப்பு வர ஆப்ஷனை விட்டுறலாம். இங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஐ கேப் இருக்குது, ஸோ அதை விட்டுறலாம். தென் தேர்ட் ஆப்ஷனில் பார்ப்போமா? இங்கேயும் ஸ்டார்டிங்லேயே ஐ கேப்புன்னு இருக்குது, ஸோ அதையே விட்டுறலாம். இப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள் ஜே கேப்புன்னு இருக்குது. அதுக்கும் மேபி நீங்கள் இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா கே தான் வரணும். ஓகேங்களா? நெகட்டிவ்லாம் கிங்கு பார்த்தாலே எல்லாருமே கொஞ்சம் வந்து அந்த காலத்துலலாம் ரொம்ப கொடூரமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அது ஒரு நெகட்டிவான விஷயம் தானே. அடுத்தது ஃபோர்த்து கொஷின். சாரிப்பா, ஃபோர்த்துலேயே இருக்க. செவன்த்து கொஷின். இப்போது இங்கே பாருங்கள் பீக் வேல்யூன்னு இருக்கா? பீக்னாலே யார் ஃபஸ்ட்டு உயரத்தில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களா? பீக்னா அந்த மலையோட எட்ஜெலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது மலையோட எட்ஜுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு போகணும். சரியா? எப்படி இங்கே பாருங்கள், இங்கேயும் 1ன்னு ஆரம்பிக்குது, இங்கேயும் 1ன்னு ஆரம்பிக்குது. அப்போது இது வந்து என்ன பண்ணணும்னா 1ன்னு ஆரம்பிக்குதா? அப்போ 4 பேர்த்தில் நம்ம ஆளாக போகணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே யாருமே இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு போகிறது அது வேஸ்ட்டு. ஆனால் 4 பேர்த்தில் போகிறது நம்ம தான் பீக்கில் இருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள், கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க? ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது மைனஸில் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, லாஸ்ட் ஆப்ஷன் மைனஸ் இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் ப்ளஸ்ஸு. ஸோ கொஷினில் பாசிட்டிவ், ஆன்சர்லேயும் பாசிட்டிவ். ஓகேங்களா? அடுத்து மோனோபோலுன்றாங்க. இங்கே பாருங்கள், கியூன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அடுத்து ஈன்னு இருக்குது, 2 வேல்யூ இருக்குது. எப்சிலான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, தென் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போது பிடி = 0. மோனோபோல் வந்துட்டனாலே 0 வந்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரனாஃபர் லைன். ஃப்ரனாஃபர் லைன்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லைனில் தான் ஆன்சரும் வரணும். ஓகேங்களா? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. லைனை ஃப்ரனாஃபர் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்சர்வ் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 11th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்? இதில் எது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு கேட்குறாங்க. இஎம் வேவ்ஸ் எதுனா காமா ரேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா வேவ்ஸை பார்க்க கம் அதாவது வா வா அப்படின்னு கூப்பிடுறோம். அப்போது காமா. ஓகேவா? அடுத்த கொஷின். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. இது ஒரு 2 மார்க்லேயே வரும். சரிங்களா? அப்போது அண்ட் ஆக்சலரேட்டிங் சார்ஜ். இஎம் வேவ் வேவ்ஸ் இஎம் எலக்ட்ரோமேக்னெட்டிக். அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும்? எலக்ட்ரிக்குக்கும் சார்ஜ் போடணும், மேக்னெட்டுக்கும் சார்ஜ் போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
இங்கே பாருங்கள், இதில் மைனஸ் இல்லாத வேல்யூவாக எடுத்துக்கணும். இங்கே இ ஈக்குவல் டு இ நாட், இங்கே ஃபுல்லாகவே ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் நமக்கு ப்ளஸ்ஸிலே வர வேல்யூவாக பார்க்கணும். எது எது ப்ளஸில் வருது பாருங்கள், இந்த 0.3 ப்ளஸில் வருது, தென் டி ஆப்ஷன் ப்ளஸில் வருது. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் நம்ம பார்க்கணும். முன்னாடி ஆரம்பிக்கும் போது 3ன்னு ஆரம்பிக்கணும், தென் ப்ளஸில் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ ஃபார் த இஎம் வேவ்ஸ்? அப்போது இதில் எது வேவ்ஸை பற்றி எது தப்பாக இருக்குன்னா, இங்கே பாருங்கள், முன்னே நம்ம என்ன படித்தோம், லாங்குன்னு படித்தோமா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த ரொம்ப லாங்காக கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அடுத்து, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர், இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இன்னுன்னு வரணும், தென் பெர்பெண்டிகுலர்னு வரணும். அந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஷன்லாம் வருது பாருங்கள், இங்கே இன்னுன்னு வந்துச்சு, பெர்பெண்டிகுலர் வந்துச்சு. ஓகே, இந்த ஆப்ஷன். இங்கே பாருங்கள், அவுட்டு நாட்டு நமக்கு தேவை, ஃபுல்லாகவே பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன்னா அதனால் அவுட்டு நாட்டு நமக்கு தேவையில்லை. இங்கே இன்னு இருக்குது, பட் நாட் இருக்குது, ஸோ அதையும் ஏற்றுக்க வேணாம். இங்கே அவுட் இருக்குது, ஆனால் வெறும் பெர்பெண்டிகுலர்னு இருக்குது, அப்போ அது தேவையில்லை. நமக்கு எது தான் தேவை, இன் அண்டு பெர்பெண்டிகுலர். ஓகேங்களா? அப்போ இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.